அடேங்கப்பா. அடேங்கப்பா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார குட்டி ஸ்டோரியில் நாம் பார்க்க போகும் அந்த குட்டி கதை வெளிநாட்டு பெண்ணை மணந்த இந்திய தமிழ்நாட்டு மன்னன். சரி வாங்க பார்த்துருவோம். சுமார் 150 வருடங்களுக்கு முன்னர் 18ஆம் நூற்றாண்டு புதுக்கோட்டை மன்னராக ராமச்சந்திர தொண்டைமான் ஆண்டு வருகிறார். அது ஆங்கிலேய பேரரசுக்கு கீழ் அடிமைப்பட்டு இருந்த இந்தியர்களின் காலம். புதுக்கோட்டை மன்னரான ராமச்சந்திர தொண்டைமானுக்கு ஆண் வாரிசுகள் இல்லை. அதனால் தனது மூத்த மகளான புதுக்கோட்டை இளவரசி பிரகதாம்பாள் ராஜாமணி சாஹி மற்றும் அவரது கணவர் MRRY குழந்தைசாமி பல்லவராயர் சாஹி அவர்களுக்கு பிறந்த மகனான மார்த்தாண்டனை தனது அரசு வாரிசாக அடுத்த மன்னனாக நியமிக்கிறார் புதுக்கோட்டை மன்னர் ராமச்சந்திர தொண்டைமான். இந்த மார்த்தாண்டன் 1875ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி புதுக்கோட்டையிலே பிறக்கிறார். இவருக்கு இளம் வயதிலிருந்தே கேம்பிரிட்ஜ் முன்னாள் மாணவரான ஃப்ரெட்ரிக் ஃபீல்டன் கிராஸ்லே என்பவரை வைத்து ஆங்கில கல்வி போதிக்கப்படுகிறது. விளையாட்டுகளும் சொல்லித்தரப்படுகிறது. அதிலும் இவர் பல விளையாட்டுகளில் முன்னணியில் விளங்குகிறார். ஐரோப்பிய கலாச்சாரம் இந்த ஃப்ரெட்ரிக்கால் போதிக்கப்பட்டதால் அதன்பால் ஈர்க்கப்பட்ட நமது மார்த்தாண்டன் ஐரோப்பிய கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை விரும்புகிறார். புதுக்கோட்டை மன்னர் ராமச்சந்திர தொண்டைமான் அவர் 50 வருஷம் புதுக்கோட்டை ராஜாவா இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரு செத்து போறாரு. அதுக்கப்புறம் யார் மன்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்த்தாண்டன் தான். மார்த்தாண்டனுக்கு அப்போ 11 வயசு. அந்த வயசுலயே புதுக்கோட்டை ராஜாவாக மார்த்தாண்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜாவாயிட்டாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1915ல நம்ம மார்த்தாண்டன் ஆஸ்திரேலியா போறாரு. அங்க போய் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. ஆஸ்திரேலியால இருக்கிற மெல்பர்ன் சிட்டில ஹோட்டல் மெஜஸ்டிக் மேன்சன்கிற ஹோட்டல்ல போய் தங்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா மோலி ஃபிங்க்னே ஒரு பிரான்ஸ் பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை புடிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுறாரு. அந்த பொண்ணே எந்த பதிலும் சொல்லாம ஆஸ்திரேலியாவிலேயே இன்னொரு சிட்டி இருக்க சிட்னிக்கு போயிருது. அங்கேயும் இவர் பின்னாடியே போய் என்னதான் பதில்னு கேட்க அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன லவ்க்கு அப்புறம் கல்யாணம் தான். அது 1915ல ஆகஸ்ட் 10ஆம் தேதி மறுபடியும் மெல்பர்னுக்கு அங்க இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்லயே தங்கிடுறாங்க. 1916ல அடுத்த வருஷம் ஜூலை 22ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு மார்த்தாண்டா சிட்னி தொண்டைமான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த மார்த்தாண்ட மன்னர் சாதாரண ஆள் இல்ல. இந்த மோலி ஃபிங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அமெரிக்க பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணை விட இந்த மோலி ஃபிங்க இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுதான் கல்யாணம் பண்ணி ஒரு பையனும் பிறந்துட்டான். சரின்னு சொல்லி நம்ம மார்த்தாண்டன் மோலி ஃபிங்க கூப்பிட்டு இந்தியாவுக்கு வராரு. ஆனா இந்த ஆங்கிலேய அரசு மார்த்தாண்டனோட திருமணத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அது பிடிக்காத நம்ம மார்த்தாண்ட மன்னர் சரி என்னடா பண்றதுன்னு சொல்லி 5 மாசம் தங்கிட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியாவே போயிடுறாரு. அங்கேயே மோலி பிங்க் பையன் சிட்னி தொண்டைமானோட 3 வருஷம் 1919 வரைக்கும் அங்கேயே வாழ்றாங்க. அதுக்கப்புறம் 1919ல ஆஸ்திரேலியால இருந்து பிரான்ஸ் இருக்கிற கேன்ஸுக்கு வந்துடுறாங்க. அங்கே இனி வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா போட்டு அங்க ஒரு வில்லாவை வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. சரி புதுக்கோட்டை ராஜ பதவி எதுக்கு நமக்கு, நம்ம தான் இங்க பிரான்ஸ்ல செட்டில் ஆயிட்டல அப்படின்னு சொல்லி தனது தம்பியான ரகுநாத பல்லவராயரை நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே வாழ்ந்து வருகிறார். 1928ஆம் ஆண்டு மே 28 அன்னைக்கு புதுக்கோட்டை ராஜா மார்த்தாண்ட தொண்டைமான் இறந்து போகிறார். அப்ப அவருக்கு 52 வயசு. அவரது உடலை இந்தியாவுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி மோலி பிங்க் கேட்க அதற்கு இந்தியாவுக்கு இருக்கிற ஆபீஸ் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்தியாக்கெல்லாம் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மோலி பிங் அவர் உடலை தகனம் பண்ணிட்டு அதோட சாம்பலை பிரான்ஸ்ல இருக்கிற கோல்டர்ஸ் கிரீன் அப்படிங்கிற இடத்துல
அடக்கம் பண்ணி விட்டுறாங்க. இங்க புதுக்கோட்டை சமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அடுத்த வாரிசு யார் மன்னர்னு ஒரு கேள்வி வரும்போது ராஜா மார்த்தாண்டனோட மருமகன், அந்த பையன் பேரு ராஜகோபால தொண்டைமான். அந்த பையனுக்கு வெறும் 6 வயசு தான். அதனால அந்த பையனுக்கு 18 வயசு ஆகும் வரை ரகுநாத பல்லவராயரே ராஜாவாக இருப்பார்னு அவரே ஆட்சி செஞ்சுட்டு வராரு. ஓகே நேயர்களே, இந்த வார குட்டி கதையில ராஜா மார்த்தாண்ட தொண்டைமான் பற்றிய கதையை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான குட்டி கதையோடு உங்களோடு வந்து இணைகிறேன். நான் உங்கள் SG. நன்றி, வணக்கம்.